Hello friends, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதல கூட 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா இந்த क्वेश्चन பேப்பர் வந்து 1 மார்க்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. DNA வை துண்டிக்கும் இடம் என்ன அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான கரெக்ட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A. First கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெடோஜெனிசிஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படினு கேட்டிருக்காங்க. செகண்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C. மண்ணு தான் வந்து கரெக்டான ஆன்சர். டெக்டோனாக்ராண்டிஸ் என்பது டேஸ் குடும்பம். ஸோ இது என்ன குடும்பம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B. லாமியேசி. லாமினேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். காடுகள் அழிக்கப்படுவதால் ஏற்படுவது என்ன ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. தாவரங்கள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றை அகற்றுதல். ரிமூவல் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீ. அப்போ ஃபோர்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் C தான். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து பார்க்கலாம். எத்திடியம் புரோமைடு எந்த தொழில்நுட்பத்திற்கு பயன்படுகிறது? விச் டெக்னிக் இஸ் எத்திடியம் புரோமைடு இஸ் யூஸ்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்துக்கு வந்து ஆப்ஷன் C. அப்போ அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். அகரோஸ் இழும மின்னார் பிரிப்பு. மூடு விதை தாவரங்களில் ஆண் கேமிட்டா தாவரத்தின் முதல் செல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்துக்கு வந்து ஆப்ஷன் B. ஆப்ஷன் B தான் வந்து கரெக்டு. மைக்ரோஸ்போர் தான் கரெக்டான அனைத்து. ஓங்கு மரத்தின் விகிதம் வந்து என்ன? ஓங்கு மரத்தினோட விகிதம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ செவன்த்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் D தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் D வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12:3:1 இதுதான் கரெக்டான ஆன்சர். எயித்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே ரக தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்வது என்ன வந்து குறிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் D தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் D வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ராவரைட்டல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பயோபாட்னிக்கான ஆன்சர் கீ. ஸோ பயோசுவாலஜிக்கான ஆன்சர் கீயும் வந்து கீழே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தூது RNA மூலக்கூறு முறையில் உருவாக்கப்படுகிறது. mRNA மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D டிரான்ஸ்கிரிப்ஷன். அடுத்து ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C. ரெண்டுக்கு வந்து ஆப்ஷன் C தான் வந்து கரெக்டான ஆன்சர். ட்ரைகோடெர்மா பாலிஸ்பாரம். எந்த காலம் மீன்களுடைய காலம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீன்களுடைய காலம் ஆப்ஷன் A டியோனி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சிற்றினங்களுக்கிடையே போட்டி காரணமாக ஏற்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிற்றினங்களுக்கிடையே போட்டி ஃபோர்த்து வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் B எக்ஸ்டிங்ஷன். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த்து பார்க்கலாம். வாலிட சீரியளவினால் மிக கடுமையான பாதிப்பு ஏற்படுவது யாருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சிக்ஸ்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாலிட சீரழிவினால் மிக கடுமையான பாதிப்பு ஏற்பட வேண்டியது. ஃபிஃப்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். கீழ்கண்ட எந்த புறத்தோற்றம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்துக்கு வந்து ஆப்ஷன் D இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த்துக்கு வந்து பார்க்கலாம். செவன்த்து பொறுத்த வரைக்கும் பாலிமரேஸ் சங்கிலி வினை வெப்பநிலை மாறுபட்டால் என்ன வரும்? ஆப்ஷன் B. ஆப்ஷன் B தான் கரெக்டு. எயித்துக்கு பார்க்கலாம். எயித்துக்கு வந்து முதிர்ந்த விந்து செல் சேகரிக்கப்படும் இடம் ஆப்ஷன் A விந்தகப்பை மேல் சுருள் குழல் எபிடெமிஸ். ஸோ இதில் கூட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேங்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.